மலேசிய செய்திகள். நாடு தழுவிய நிலையில் வியாழக்கிழமை வெளிவந்த SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற இந்திய மாணவர்கள் அனைவருக்கும் மஇகா தேசிய தலைவர் டான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் SPM தேர்வில் குறைந்த தேர்ச்சி பெற்றவர்கள், தோல்வி அடைந்தவர்கள் மனதை தளரவிடாமல் முயற்சியை தொடர வேண்டும், அவர்களுக்கு ஆர்வமுள்ள துறைகளில் மேல் படிப்பை தொடர வேண்டும் என்று டான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். கல்வி என்பது ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒன்று. ஏனெனில் அது மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கிறது. எனினும் எல்லோரும் சிறந்த தேர்ச்சியை கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அவரவர் நிலைக்கு ஏற்ப கல்வி அமையும். ஆகையால் SPM தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்களுக்கு ஆர்வமுள்ள துறைகளில் மேல் படிப்பை தொடர வேண்டும் என்று விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் குறைந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தாங்கள் படிக்க விரும்பும் துறைகளை நன்கு ஆராய்ந்து சரியாக தேர்வு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் தோல்வி கண்ட மாணவர்கள் மனம் தளரக்கூடாது. இந்நாட்டில் பல தொழில் துறைகள் உள்ளன. அதில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்து படிக்கலாம். எனினும் தங்களுக்கு ஆர்வமுள்ள துறையை தேர்வு செய்யும்படி மேலவை தலைவருமான டான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் ஆலோசனை கூறினார். SPM, SPTM தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் டான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். கிம் ஆற்று நீர் மாசுபட்டதை தொடர்ந்து ஜொஹூர் மாநில அரசு ஆற்றில் கலந்திருக்கும் ரசாயன பொருட்களை அகற்றி சுத்தம் செய்வதற்காக அவசர ஒதுக்கீடாக 6.4 மில்லியன் ரிங்கெட்டை அறிவித்துள்ளது. சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண்மை செயற்குழு உறுப்பினர் டாக்டர் ஷாருட்டீன் ஜமால் கூறுகையில், சுமார் 1.5 கிலோமீட்டருக்கு மாசுபட்ட பகுதியிலிருந்து ஆற்று நீரை உள்ளடக்கிய பகுதிகளில் சுத்திகரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்த நச்சுக்காற்று மற்றும் தூய்மைக்கேடு சம்பவத்தினால் பல மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் உள்ள 111 பள்ளிகளை மூடுவதற்கு கல்வி அமைச்சு உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த உத்தரவு காலவரையின்றி நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தினால் தற்போது 975 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஷாருட்டீன் தகவல் தெரிவித்துள்ளார். பாசிர் கூடாங்கில் நச்சுக்கழிவு பொருளால் 200 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருப்பதால் அங்கு அவசர கால நிலை பிரகடனம் செய்யப்பட வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு நெருக்குதல் அதிகரித்து வருகிறது. பாசிர் கூடாங் MP ஹசான் அப்துல் கரீம் டேவான் ரக்கியாட்டில் அவசர தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அது பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்றே அத்தீர்மானம் விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்னொரு MP அகமட் மஸ்லானும் பாசிர் கூடாங்கில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த எரிபொருள், தொழில்நுட்ப அறிவியல், பருவநிலை மாறுதல் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் EOP-இன் அவசரகால நிலை பிரகடனம் செய்யும் அதிகாரம் தன்னிடம் இல்லை என்று கூறி விவகாரத்தை அதற்கு பொறுப்பான குழுவின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக தெரிவித்தார். ஒரு MTP கணக்கறிக்கையில் மோசடி நோக்கத்துடன் திருத்தம் செய்தார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் நஜீப் அப்துல் ரசாக் மற்றும் ஒரு MTP தலைவர் அருள் கண்ட கந்தசாமி ஆகியோருக்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்தது. செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த வழக்கை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு அரசு தரப்புக்கு நீதிபதி முகமது நஸ்லான் முகமது கசாலி அனுமதி அளித்தார். எதிர்த்தரப்பும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. நஜீப் ஒரு MTP இறுதி கணக்கறிக்கை பொது கணக்கு குழுவிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முன் அதில் சில திருத்தங்கள் செய்ய உத்தரவிட்டாராம். புத்ராஜயா பிரதமர் துறை அலுவலகத்தில் அவர் இக்குற்றச் செயலை புரிந்திருக்கிறார். இதனிடையே அதே நாளில் அதே இடத்தில் நஜீப்புக்கு உடந்தையாக இருந்தார் என்பது அருள் மீதான குற்றச்சாட்டு. சர்ச்சைக்குரிய மத போதகரான ஜாகிர் நாயக்கை இஸ்லாமிய விவகார அமைச்சர் முஜாஹித் யூசோப் ரவா நேற்று சந்தித்ததாக தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த சந்திப்பை தொடர்ந்து லோயர்ஸ் பர் லிபர்ட்டியின் நிர்வாக தலைவரான லத்தீபா கோயா முஜாஹிட்டின் இந்த செயலை சாடி தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார். உங்களது அமைச்சர் சேவையை தொடருங்கள், நீங்கள் விரைவில் பாஸ் கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஜாகிர் நாயக் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையவர் என்பதால் அவரை திருப்பி அனுப்ப பலமுறை இந்தியா கோரிக்கை வைத்துள்ளது. ஆயினும் முறையான ஆவணங்கள் இல்லாமல் அவ்வாறு செய்ய இயலாது என மலேசியா தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. உலகெங்கிலும் பரப்புரைகளை மேற்கொண்ட ஜாகிர் அனுபவம் மிக்கவர் எனவும் அவரது அனுபவங்கள் தமக்கு உத்வேகத்தை அளிக்கக்கூடியதாக இருப்பதாகவும் அமைச்சர் தனது முகநூலில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவரது இந்த பணியால் இஸ்லாமிய மதத்தின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள இலகுவாக இருக்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். மலேசிய மக்களின் ஒற்றுமைக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவரை புகழ்ந்து பேசுவது சரியானதாக இல்லை என லத்தீபா சாடியிருந்தார். மலேசியாவிற்கு ஒரு உந்துதல் சக்தியாக ஜாகிரை எண்ணுவது எப்படி சாத்தியப்படும் எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார்.
பிரதமர் துறை அமைச்சர் பி வேதமூர்த்தி தனியார் துறையின் வேலைக்கு ஆள் சேர்க்கும் முறையை இன விவகாரமாக்க கூடாது என்று மாசிசா மகளிர் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. அதன் தலைவர் ஹெங் சியாங் கை தனியார் துறை ஆதாயம் தேடும் நோக்கம் கொண்டது என்பதால் திறமை பார்த்துதான் வேலை ஆள் எடுக்கிறது என்கிறார். தனியார் துறையில் வேலைக்கமர்த்தப்படும் இந்தியர் விகிதம் குறைவாக இருப்பதை இன விவகாரம் ஆக்கக்கூடாது. அது திறமை, தனிப்பட்ட ஆர்வம், போட்டி போடும் திறன் முதலியவை சம்பந்தப்பட்ட சமாச்சாரம். இனச்சலுகைக்கு இங்கு இடமில்லை என்றவர் ஒரு அறிக்கையில் கூறியிருந்தார். வேதமூர்த்தி குறை சொல்வதை விடுத்து வாய்ப்பு குறைந்தவர்களுக்கு வேலை கிடைக்க அவர்களின் திறன்களை மேம்படுத்தும் வழிமுறையை உருவாக்கி கொடுத்து உதவ வேண்டும் என்று ஹெங் ஆலோசனை கூறினார். தனியார் துறை வேலைக்கு ஆள் சேர்ப்பதில் இனப்பாகுபாடு காட்டுவதாகவும் அதற்கு அரசாங்கம் தீர்வு காணும் என்றும் வேதமூர்த்தி கூறியது குறித்து கருத்துரைத்த போது ஹெங் அவ்வாறு கூறினார். இந்திரா காந்தியின் மகள் பிரசன்னா டிக்சாவை தேடி கண்டுபிடிப்பதில் இந்திரா காந்தி அதிரடி அணி அமெரிக்க தூதரகத்தின் உதவியை நாட உள்ளதாக தெரிவித்துள்ளது. புலன் விசாரணை கூட்டாட்சி பணியகத்தின் உதவியை நாட இருப்பதாக அதன் தலைவர் அருண் துரைசாமி தெரிவித்துள்ளார். வருகிற மார்ச் 19ஆம் தேதி மலேசியாவில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தில் சந்திப்பு கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் பிரசன்னா டிக்சாவின் முழு விவரமும் அடங்கிய ஆவணங்களும் அவர்களின் பார்வைக்கு வைக்கப்படும் எனவும் அவர் கூறினார். மலேசிய காவல்துறையினரின் நடவடிக்கைகள் மூலம் ஏமாற்றமடைந்ததன் காரணமாக இந்த முடிவினை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த வழக்கை மனித கடத்தல் என்று தாங்கள் வகைப்படுத்தி இருப்பதாகவும் இதற்கு அமெரிக்கா உதவும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் மலேசியாவின் செய்தி இணையதளத்திடம் தெரிவித்தார். உலகச் செய்திகள். இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் பேஸ்புக் செயலி முடங்கியதாக பயனாளர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். சமூக வலைதளங்களில் முன்னிலை வகிக்கும் பேஸ்புக் மற்றும் அதன் துணை நிறுவனமான இன்ஸ்டாகிராம் ஆகிய அப்ளிகேஷன்கள் முடங்கியதால் பயனாளர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். உலகம் முழுவதிலும் 2 பில்லியன் பயனாளர்களை கொண்டுள்ள பேஸ்புக் உலகம் முழுவதிலும் பல இடங்களிலும் முடங்கியது. இதனால் அவதியடைந்த பயனாளர்கள் ட்விட்டரில் தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர். பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் முடங்கியதை ஒப்புக்கொண்ட பேஸ்புக் நிறுவனம் ட்விட்டரில் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டது. அதில் பேஸ்புக் மற்றும் அதனுடைய இணை அப்ளிகேஷன்களை பயன்படுத்துவதில் சிக்கல்கள் இருப்பதாக பயனாளர்கள் கூறியதை நாங்கள் அறிந்துள்ளோம். இப்பிரச்சனையை கூடுமான வரையில் விரைவாக சரி செய்கிறோம் என தெரிவித்திருந்தது. சைபர் தாக்குதல்கள் தொடர்புடைய பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் பேஸ்புக் விளக்கம் அளித்தது. பிரேசிலில் ஆரம்ப பள்ளி ஒன்றில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 மாணவர்கள் உட்பட 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பிரேசில் நாட்டு தலைநகரான சாவ் பாலோ நகருக்குள் உள்ள சுசானோ பகுதியில் பேராசிரியர் ரவுல் பிரேசில் ஆரம்ப பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இன்று காலை இந்த பள்ளியில் வகுப்புகள் தொடங்கிய நிலையில் கைகளில் துப்பாக்கிகளுடன் உள்ளே நுழைந்த இருவர் கண்மூடித்தனமாக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 மாணவர்கள் உட்பட 10 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் 6 மாணவர்கள் மற்றும் 2 ஆசிரியர்கள் உயிரிழந்ததாகவும் பலர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சாவ் பாலோ மாநில கவர்னர் ஜோவோ டோரியா உறுதிப்படுத்தியுள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் உள்ள லாகோஸ் நகரில் கட்டடம் ஒன்று நேற்று இடிந்து விழுந்தது. இந்த கட்டடத்தின் 3வது தளத்தில் ஆரம்ப பள்ளி ஒன்று இயங்கி வந்தது. பள்ளியில் இருந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர். மீட்பு பணியில் இதுவரை 8 குழந்தைகள் உயிருடன் மீட்கப்பட்டனர். இதில் உயிரிழப்புகள் அதிகம் இருக்கும் என அஞ்சப்படுகிறது. இந்திய செய்திகள். அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடனும் தேர்தல் ஆணையர்கள் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். தேர்தல் பார்வையாளர்களுக்கும் இக்கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது, தேர்தலை வெளிப்படையாக நடத்துவது, பதற்றமான தொகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துவது போன்ற முக்கிய பிரச்சினைகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா, தேர்தல் ஆணையர்கள் சுஷில் சந்திரா, அசோக் லாவாசா ஆகியோர் முக்கிய ஆலோசனைகளை தெரிவிக்க உள்ளனர். இக்கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகுவும் கலந்து கொள்கிறார். ரஃபேல் ஆவணங்கள் கசியவிடப்பட்டது தேச பாதுகாப்பிற்கு ஊறு விளைவிக்கும் செயல் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே வேணுகோபால் ராணுவ அமைச்சகத்திலிருந்து ரஃபேல் ஆவணங்கள் திருடப்பட்டதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தார். பின்னர் ஆவணங்கள் திருடப்படவில்லை, நகல் எடுக்கப்பட்டதாகவே கூறியதாக விளக்கம் அளித்தார். இந்நிலையில் மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தின் 8 பக்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அதிகாரப்பூர்வமற்ற ஆவணங்களை அனுமதியின்றி நகல் எடுத்ததன் மூலம் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
மேலும் தேச பாதுகாப்பு மற்றும் ராணுவம் தொடர்பான மத்திய அரசின் உள்மட்ட ரகசியங்களை மட்டும் தேர்வு செய்து உள்நோக்கத்துடன் ஆவணங்களை வெளியிட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக, பாஜக மற்றும் பாமக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் நேரில் சந்தித்தார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்தில் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பியுள்ள விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து ராமதாஸ், பாமக இளைஞர் அணித்தலைவர் அன்புமணி ஆகியோர் நலம் விசாரித்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் தங்கமணி, SP வேலுமணி மற்றும் கோகுலேந்திரா உள்ளிட்டோரும் விஜயகாந்தை சந்தித்து நலம் விசாரித்தனர். 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் கூட்டணியின் போது கூட விஜயகாந்தை சந்திக்காத ராமதாஸ் முதல் முறையாக தற்போது சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விடாமல் எரிந்து வரும் காட்டுத்தீயால் விலை உயர்ந்த மரங்கள், மூலிகைகள் கருகி வருகின்றன. கடந்த ஆண்டு தேனி மாவட்டம் குரங்கணி மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் மலையேற்றத்தில் ஈடுபட்ட 23 பேர் தீயில் கருகி உயிரிழந்தனர். இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காட்டுத்தீ அவ்வப்போது ஏற்பட்டு வருகிறது. இதனால் விலை உயர்ந்த மரங்களும் அரிய வகை மூலிகை செடிகளும் கருகி வருகின்றன. இந்த காட்டுத்தீயினால் வனவிலங்குகளை பாதுகாப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதுடன் ஏராளமான வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் தஞ்சம் புகுந்துள்ளன. இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்த ஏராளமான தீயணைப்பு படையினருடன் சேர்ந்து வனத்துறையினரும் போராடி வருகின்றனர். திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி. நாள்தோறும் செய்திகள் இரவு 10 மணிக்கு.